வாங்க நம்ம க்ராசரி ரீஃபில்லிங் வீடியோ பார்க்கலாம். நான் மோஸ்ட்டாக டிமார்ட்டில் தான் வாங்குவேன். 1.5 மந்த்துக்கு தேவையான பொருள் எல்லாம் இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சில ஐட்டம்ஸை பேக்கெட்லேயும் சில ஐட்டம்ஸ் லூஸ்லேயும் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கடலை, அவல், மக்கானா, அப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் புதுசாக ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து டோஃபு, பன்னீர் மாதிரியே தான். ஒரு வெயிட் லாஸ் பர்பஸ்க்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்கோசம் வாங்கியிருக்கேன். வாங்க நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கண்டெய்னர்ஸில் நான் ஃபில் பண்ணுறேன், அப்புறம் என்ன மாதிரி கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போது நான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சில்வர் கண்டெய்னர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா குக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அதுதான் ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு. பட் இந்த கிளாஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் தான் பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லாங் ஜார் பார்த்திங்கன்னா இதை நான் வந்து மிந்த்ராவில் தான் வாங்கினேன். ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா குட் ஹோம்ஸுங்கிற ஒரு பிராண்டு. அவங்களதில் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராடக்டோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், அதனால் வந்து லுக் வைஸும் ரொம்ப குட்டாக இருந்ததா. சரி, நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து கிச்சடி ஐட்டம்ஸு, அவல் இதெல்லாம் நாங்கள் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவோம். அது வந்து இதிலெல்லாம் நம்ம பூச்சி விழுந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வேணுங்கிறதுனால நான் இந்த டைம் இது வாங்கியிருந்தேன். இந்த ரவுண்ட் ஜார் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வாங்கியிருந்தேன். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ரவை, அந்த சம்பா கோதுமை ரவை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ்லாம் போட்டு ஒரு பிரியாணி டைப்பில் நாங்கள் எப்பயுமே செய்வோம். அது வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா. அதனால் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ரவை ஐட்டம்ஸே வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஐட்டம் மாதிரிலாம் நம்ம செஞ்சோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் இந்த நான் மூடி சொன்னேன் பார்த்திங்களா ஏர்டைட் கண்டெய்னரு, இது ஒரு உடன் லேயர் வச்சு நல்லா ஒரு ஏர்டைட் இதாக வச்சு இந்த கிளாஸ் மோல்டடாக இருந்தது. பார்க்க ஒரு ராயலாகவும் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். அப்புறம் இதோட டிமார்ட்டில் வாங்கினோட மூடி பார்த்திங்கன்னா அதுவும் அழகாக இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இது வந்து எப்பயுமே நிலக்கடலை எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஏன்னா இதில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால. அவல் ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடிக்கடி பண்ணுவோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் அதில் தேங்காய் மிக்ஸ் பண்ணி நம்ம வெறும் தேங்காய் சட்னி தொட்டுக்க வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்டீமரில் வச்சும் சில டைம் வேக வச்சுட்டோன்னா அதுவும் வந்து ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். அதனால் இது 2 டைப்பாக எப்பயுமே நாங்கள் செய்வோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக ஒயிட் இட்லி தோசை வந்து நான்வெஜ் ஐட்டம் சமைக்கிற அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் செய்வோம். மீதி டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த சிறுதானியம் இருக்கும் இல்லைங்க, அந்த வரகு, தினை அரிசி, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு, பெசரட்டி தோசை, இந்த மாதிரி தோசையை தான் அரைச்சிப்போம். ஏன்னா ரைஸாகவும் ஒரு டைம் நாங்கள் செஞ்சு பார்த்தோம். பட் அது பெருசாக வீட்டில் யாரும் சாப்பிடாததுனால மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு டம்ளர் ஒயிட் ரைஸ் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிறுதானியம் ஒரு டம்ளர் போட்டு மிக்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து செஞ்சுப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார சட்னி செஞ்சுக்கிட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி நாங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கும் நான் சில்வர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து அவசரத்தில் எடுக்கும்போது டக்குன்னு வந்து கிளாஸ்னால் எனக்கு ஸ்லிப் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. இந்த ஜார் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இதை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பர்சனலாக அதோட அந்த கேப்போட கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதை நான் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா லவங்கம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஏன்னா இதை ஆல்ரெடி நம்ம அஞ்சரைப்பட்டியில் வச்சுருக்கிறதுனால இது ரீஃபில்லிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த ப்ளூ கேப் சொன்னேன் பார்த்திங்களா, இதை பார்க்கவும் நல்லா ஒரு லுக் வைஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கார்ன் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த பாட்டிலும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது ஒரு சில்வர் கோட்டிங் கீழே மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஒரு மூடி வச்சு போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அந்த எல்லா கீழே என்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அதனால் இது ரொம்ப நல்லா அழகாகவும் இருந்தது. நான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் தூங்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.